அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் பிரச்சார பேருந்து பைக்குகள் மீது மோதிய விபத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தாவேகா தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது அங்கிருந்து பேருந்தில் அவர் சென்ற பொழுது, கரூருக்கு சென்ற பொழுது விபத்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்படுறது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் இது தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை, ஏன் அந்த பேருந்தை பறிமுதல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் பிறப்பித்த அந்த உத்தரவுல இது தொடர்பாக விபத்து வழக்கை பதிவு செய்து ஹிட் அண்ட் ரன் என்ற அந்த வழக்கை பதிவு செய்து இது தொடர்பாக அந்த பேருந்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும், விபத்தை ஏற்படுத்தி அந்த பேருந்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் காவல்துறையினர் தொடர்ந்து எந்த இடத்துல இந்த விபத்து நடந்தது, ஏனென்றால் இணையதளங்கள்ல இந்த வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. ஆனால் இது எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டது, சம்பந்தப்பட்டவர்கள் புகார் அளிக்கவில்லை. எனவே இது எந்த இடத்தில் நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். விசாரணையில இது கரூர் மாவட்டத்துல தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர், அதாவது இருசக்கர வாகன ஓட்டி புகார் அளிக்கவில்லை என்ற பொழுதும் இது தொடர்பாக தலைமை காவலர் ஒருவர், வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தினுடைய தலைமை காவலர் அவரே அவரிடம் புகார் பெறப்பட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல அந்த டிவிகே தலைவர் விஜய் அந்த கரூர் நகரத்திற்கு செல்வதற்கு முன்பாக தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி அருகே அந்த வாகனம் சென்று கொண்டிருந்ததாகவும், அந்த வாகனம் TN 14 AS 0277 என்ற அந்த பேருந்து பதிவு எண் கொண்ட விஜயினுடைய அந்த வாகனம், அந்த வாகனம் அருகில் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாகவும், இந்த இரண்டு வாகனங்களுமே அதிவேகமாக பயணித்தன, அந்த சாலையில் பயணித்தன என்று அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வாகனங்கள் கொண்டு செல்லப்பட்டதாக, வாகனங்கள் இயக்கியதாக தலைமை காவலர் புகார் அளித்திருக்கிறார். வேலாயுதம்பாளையம் காவல் நிலையத்தினுடைய தலைமை காவலர் தெய்வ பிரபு என்பவர் அந்த புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது BNS சட்டம் 281, அதாவது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அல்லது மற்றவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வேகமாக வாகனத்தை இயக்குவது என்ற அந்த சட்டப்பிரிவு 281 அதை பதிவு செய்திருக்கிறார்கள். விஜயனுடைய அந்த பேருந்து ஓட்டுநர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.